பெங்களூரில் போயிருந்தப்ப அங்கே ஒரு கடையில் நிறைய காயின்ஸ் எல்லாம் இருந்தது. நான் பார்க்காத ஏகப்பட்ட காயின்ஸ் எல்லாம் அந்த கடையில் இருந்தது. ஏகப்பட்ட காயின்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லாமே நம்ம இந்தியன் ருபீஸ் தான். ஆனால் ஒவ்வொரு காயினுமே வித்தியாசமாட்டு இருக்கு. நம்ம இந்தியன் துட்டோட நிறைய பழைய காயின்ஸ் எல்லாமே அந்த கடையில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு காயின்ஸுமே நிறைய வித்தியாசமான காயின்ஸ் எல்லாம் நிறையவே இருந்தது. ஒவ்வொரு காயின்ஸாக எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய துட்டு, நல்ல வெயிட்டும் உண்டு, ரொம்ப பெரிய துட்டாக இருக்குது. இந்த காயினை பார்த்துட்டு எவ்வளோ பெரிய காயினாக இருக்குது, வெயிட்டும் சரியான வெயிட்டும் உண்டு இந்த காயின். ஆனால் இது இந்தியன் ருபி மாதிரி தெரியலையே, வேறு ஏதோ காயின் மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கீழே கன்பாஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைரி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் ஏகப்பட்ட காயின்ஸ் எல்லாமே இருந்தது. நோட்டு மாதிரி ஒரு டைரியில் ஏகப்பட்ட காயின்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு காயின்ஸ் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆல்பம் மாதிரி ஒன்று வச்சு அந்த ஆல்பத்தில் நிறைய காயின்ஸ் எல்லாமே அடிக்கடிக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே வித்தியாசமாடுறது ஒவ்வொரு காயின். இங்கே பாருங்கள் 5 ரூபா துட்டு, எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது காயினுக்கு. இதில் ஏகப்பட்ட காயினுக்கு நான் பார்க்காத காயின் தான் நிறைய இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்தியா பேர் தான் போட்டிருக்காங்க. இந்த கடையில் காயின் மட்டும் இல்லாமல் சின்ன சைஸில் ஏகப்பட்ட கடவுள் சிலையும் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது.